ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம மயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனந்த கண்ணீராக தான் வருது. நம்ம கோமதி பில் பே பண்ணி போயிருக்காங்க. ஸோ மயிலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னதான் நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தையோட அப்பா சரவணன் மாமா நம்ம கூட வரல அப்படின்னாலுமே, எம்பிட்டு தான் பிரச்சனை இருந்தாலுமே அத்தை அது எதையுமே மனசில் வச்சுக்காம நம்மளை மன்னிச்சு நம்ம கூட வந்திருக்காங்க. நம்ம கூட அவங்க இருக்கணும்னு நினச்சிருக்காங்க போல். தனியாக நம்மளை அனுப்பக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. அத்தைக்கு எம்பிட்டு பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை பற்றி ரொம்பவே பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோமதியுமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சரி மயில் நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, மயில் நம்ம வீட்டுக்கு வந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேண்டாம் அத்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி மயில் நீ பத்திரமா போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் ஆட்டோ பிடிச்சி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ நிப்பாட்டுறாங்க. ஸோ நம்ம மயிலுமே சரிங்க அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், மயில் பத்திரமா போ, இங்கே பாரு மயில் குழந்த பிறக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஏன் அதுக்கப்புறமும் நான் உன் கூட இருந்து பார்த்துப்பேன். நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. உனக்கு உறுதுணையாக, உனக்கு பக்கபலமாக, ஆதரவாக நான் இருப்பேன் மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலான ஒரு 4 வார்த்தையை சொல்கிறாங்க. இதை கேட்டு இங்கே நம்ம மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சந்தோஷத்தோட ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. ஸோ நம்ம கோமதியுமே நேராக கடைக்கு போயிடுவோம். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், பக்கத்தில் தான் கடை இருக்குது, சின்ன கடையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. ஸோ கோமதியை பார்த்து நம்ம பாண்டியன், என்ன கோமதி கடைக்கெல்லாம் வந்திருக்க, சாப்பாடு இது கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க சாப்பாடெல்லாம் எதுவும் கொண்டு வரல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலுக்கா? உடம்புக்கு முடியலையா? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் சரவணன் இதை அனுப்பியும் உன்னை வண்டியில் கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு இப்படி கேட்டதுமே கோமதியோ, இங்கே பாருங்கள் எனக்கெல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். மயில் செக்கப்பு போயிருந்தா, அதுவும் தனியாக போயிருந்தா, சரி அதனால தான் அவளுக்கு துணையாக ஆறுதலாக இருப்போமேன்னு சொல்லிட்டு நான் அவள் கூட போயிருந்தேன். எங்கள் குழந்தையெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்கங்க. நல்லபடியாக குழந்த வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சாதான் எனக்கு படபடங்குதுங்க அப்படி சொல்லிட்டு. உடனே பாண்டியன் இருந்துட்டு, கோமதி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த கடவுள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறப்போ அந்த கடவுள் யோசித்து தான் செய்வார். நமக்கு பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னா அதுவும் நல்லதுக்குன்னே நினச்சிக்கணும். ஏன்னா எவ்வளோ தான் நம்மளை அந்த கடவுள் சோதனை பார்த்தாலும் கடைசியில் கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ரொம்பவே நம்பிக்கையாக சொல்கிறாங்க. ஸோ கோமதியுமே, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்க. என்னமோ சரவணனோட மனசை மாற்றி குழந்தைக்காகவும் அவனோட வாழ்க்கையை சரி செஞ்சுக்கிறதுக்காகவும் அவன் யோசிக்கணுங்க. அவன் வாழ்க்கையிலுமே நல்லது நடக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரிங்க, வீட்டில் போட்டது போட்டபடியே இருக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது, நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. பாண்டியனுமே மயில் வயிற்றில் வளர குழந்தைய பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க டைமில் இங்கே நம்ம சரவணனுமே வந்துடுறாங்க. நம்ம பாண்டியன் வந்து அந்த குழந்த பிறந்து என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணும், நம்ம கூட எப்படி விளையாடும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் குழந்த வந்து அவங்க இமேஜினேஷன் பண்ணதில் ஏதாவது காமெடி பண்ணிச்சு என்னவோ, நம்ம பாண்டியன் சிரிச்சிடுறாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் இருந்த சரவணனுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே நம்ம பாண்டியனை குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, திடீர்னு சிரிக்கிறீங்க, பேய் இது இருக்கா உங்க மேலே அப்படி சொல்லிட்டு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒன்று நினச்சேன் அது சிரிச்சேன்டா அப்படி சொல்லிட்டு. என்னப்பா நினச்சிங்க? இல்லை மயிலுக்கு இப்போ எப்படியும் ஒரு 5-6 மாதமாவது ஆகும். எப்படியும் 4 மாதத்தில் குழந்த பிறந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்கிட்ட எப்படியெல்லாம் விளையாடும், என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த குழந்தைய தூக்கி என் மடி மேலே வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது உச்சா போயிடுது. அந்த குழந்தை உச்சா போனது யாரு தெரியுமா? செந்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனோட தட்டில் உச்சா போயிடுச்சு. அதான் ஒரே காமெடி சிரிப்பாக வந்துடுச்சுடா, அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு. இதை கேட்டு நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்பா என்னப்பா இது சல்லித்தனமாக இருக்குது, அந்த மயிலை நான் மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை, அதுக்குள்ளே குழந்தை வந்து உச்சா போகிற அளவுக்கு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுறீங்களா? அப்பா குழந்த நல்லபடியாக பிறந்து வரணும் தான், ஆனால் இந்த குழந்தையால தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சோன்னு யோசிக்க தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாப்பா, நான் நினச்சது எதுவுமே நடக்கலப்பா,
முடிஞ்சு போனது எல்லாமே வாழ்க்கையில் திரும்ப வரப்போகுது, நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறதுக்குள்ளவே அது எல்லாமே அப்படியே முடிஞ்சு போயிடுச்சுப்பா. நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ இது பாண்டியனுக்கு சரியாக புரியல, இருந்தாலும் ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா குழந்தைய வந்து மீன் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா, அதனால். என்னடா சரவணா, குழந்த பிறக்கிறது நல்லது இல்லை, குழந்தையால் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க. குழந்தை வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம்டா. 1000 கஷ்டம் இருந்தாலுமே அந்த குழந்தை கூட பேசி சிரித்து கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அத்தனை கவலையும் பறந்து போயிடும். அது உனக்கு தெரியுமா? குழந்தைய பற்றி ஏதாவது பேசினேன் அப்படிதான் வாயெல்லாம் உடச்சி போடுவேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து ஏதோ வேலை விஷயமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரவணனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அஞ்சலி கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு ஒரு சின்ன ஆசை வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அஞ்சலியுமே குற்ற உணர்ச்சியோட, அதாவது குழந்தையோட எதிர்காலத்தை நம்ம அழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து சரவணனை விட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த கோவம் தான் இங்கே நம்ம சரவணனுக்கு. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடித்து நம்ம சரவணன் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம மீனா, அரசி, ராஜி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயம் அதை எல்லாமே. இதை கேட்ட எங்கள் சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா, நீங்கள் அந்த மயில் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா, எதுக்காகம்மா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சரவணா, மயில் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது உன்னுடைய வாரிசு, இந்த குடும்பத்தோட வாரிசுடா, இந்த குடும்பத்தோட சொத்துன்னு கூட சொல்லலாம்டா. அப்படி இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு துணையாக நான் போகக்கூடாதா? நான் மயிலுக்கு ஆதரவாக தான்டா நிற்பேன், அவள் பக்கம் தான்டா நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு எங்கள் சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருமா, பெத்த பிள்ளையோட உங்களுக்கு அந்த மயில் தான் முக்கியமாக போயிட்டால, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி யாருமே ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்கள, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா, எனக்காக யாருமே இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு சரவணன் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு சரவணா, அப்படிலாம் நீ நினச்சிடாத. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் நினைக்காத நாளே கிடையாது. இப்போ கூட என் மனசு அடிச்சுக்குதுடா. உன் வாழ்க்கை ஏதாவது ஒரு விதத்தில் சரியாயிடக்கூடாதா? உன் மனசு மாறி உன் மனசை நீ சந்தோஷமாக வச்சுக்க மாட்டியா? உன் வாழ்க்கையை சரி செஞ்சுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு எனக்கு 1000 யோசனை ஓடிக்கிட்டு இருக்குடா. இப்படி இருக்கிறப்போ நீ என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? இங்கே பாருடா சரவணா, உன்னையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, உன்னுடைய குழந்தையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாதுடா. கண்டிப்பாக அந்த குழந்தை இந்த வீட்டில் துள்ளி குதித்து விளையாடுறத நான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மயில் குழந்தை பெற்று அவள் நல்லபடியாக பெற்று எடுக்கிற வரைக்கும் நான் அவளுக்கு உறுதுணையாக இருக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதுக்கப்புறம் நம்ம மயில் வீட்டுக்கு போனதுமே இங்கே பாக்கியத்துக்கிட்ட அத்தை வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஆமாடி, ஆமாம், காலம் ஃபுல்லாக உனக்கு நான் ஆக்கி கொட்டி வடிச்சுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கேன். நான் உன் கூட வரேன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ உன் மாமியார் வந்தால் மட்டும் ஏற்றுக்கிறேன் அப்படி தானே? அப்போது 1000 தான் உன்னை குத்தி கொடைஞ்சி உன்னை நொந்து நூடுல்ஸாக பண்ணாலுமே உங்கள் மாமியார் குடும்பத்தில் உள்ளவங்க தான் உனக்கு பெருசாக தெரியுறாங்க. அவங்கள தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்ப அப்படி தானே? என்னமோ உங்கள் மாமியார் செக்கப்புக்கு வந்துட்டாங்களாம், அது அப்படியே பெரிய சாதனைன்ற மாதிரி தானே பெருமை பீத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரும்மா, சே அப்படி சொல்லிட்டு மயில் அதாவது ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம அரசி காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ காலேஜுக்கு போகிறப்போ பஸ் ஸ்டாண்டில் நம்ம கார்த்திகேயன், அதாவது புதுசாக ஒரு கேரக்டர் உள்ள நுழைய வச்சுருக்காங்க இல்லையா, அதாவது ஸ்வீட்ஸ் எல்லாமே கடைங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுவார் நம்ம கார்த்திகேயன். அவங்கள தான் நம்ம அரசி வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே நம்ம அரசியாக தானாக போய் பேசுகிறாங்க. என்ன கார்த்தி, இன்றைக்கி எங்கே போகிறீங்க? என்னுடைய வேலையே ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடைங்களில் வச்சு அதை சேல் பண்ணுறது தான் அரசி அப்படி சொல்லிட்டு. ஓ அப்படியா, சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே வழியில் இங்கே நம்ம குமாருமே வராங்க. குமாருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே அரசிக்கிட்ட வந்து, ஹே அரசி, இங்கே பாரு, கண்டவங்கிட்டலாம் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படி சொல்லிட்டு. உடனே அரசி இருந்துட்டு, உனக்கு என்னடா, நான் யாருக்கிட்ட வேணாலும் பேசுவேன், அது என்னுடைய விருப்பம், எனக்கு கண்டிஷன் போகிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அரசி கோவமாக பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்ட குமார் இருந்துட்டு, இங்கே பாருடி, உன் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன், என்னைக்காக இருந்தாலும் நீ எனக்கு தான் பொண்டாட்டி, நீ என் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும், எவன்கிட்டயாவது பல்ல இழிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க. இதை கேட்ட அரசிக்கு கோவம் வந்துடுது. பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க.
அவ்வளோதான் உனக்கு மரியாதை. என்ன நான் உனக்கு பொண்டாட்டியா? என்ன கனவு உலகத்தில் இருக்கியா? நீ பண்ண கொடுமை எல்லாத்தையுமே மறந்துட்டியா? நீ எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கியா? ஏதோ நான் மனசு வச்சதுனால தான் நீ இப்படி வெளியில் நடமாடிக்கிட்டு இருக்க. இல்லைன்னா 4 செவுத்துக்குள்ளே அந்த ஜெயில் கம்பி எண்ணிக்கிட்டு ஜெயில் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு தான் நீ இருந்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு எங்கள் நம்ம அரசி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட குமார் இருந்துட்டு, எப்படியோ ஒன்று உன் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு, நீ தாலி கட்டினியா? நல்லா யோசிச்சு பாரு, நீ கட்டினியான்ட்டு. நானே என் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்டு தான் உன்னை கண்டிப்பாக நான் மன்னிச்சு விட்டுருக்கவே கூடாது. உன்னை ஜெயிலில் போட்டிருந்தா தான் உனக்கு புத்தி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவோட அண்ணனை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கொலை பண்ண முயற்சி பண்ணல. சொந்த வீட்டில் உள்ளவங்களாவே, அதுவும் உங்களுக்கு சோறு போடுற அவங்களுக்கே, அந்த சாமிக்கே நீ துரோகம் பண்ணியிருக்கல. கண்டிப்பாக உன்னால் அந்த சாமி கூட மன்னிக்கவே மன்னிக்காது. உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவங்க கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்வோன்னு நினச்சியா? இங்கே பாரு, மரியாதை கெட்டுரும். அப்படி ஒரு எண்ணம் உன் மனசில் வரவே கூடாது. அப்படி வந்தாலும் அது நடக்காது. ஒழுங்காக இங்கேருந்து போடா பொறுக்கி நாய் அப்படி சொல்லிட்டு நம்ம அரசி வந்து பயங்கரமாக திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. குமார் பயங்கர கோவமாக போகிறாங்க. அந்த கார்த்திகேயனை விடவே கூடாது, அவனை லாரி ஏற்றி கொல்லணும் அப்படி சொல்லிட்டு குமார் பயங்கர கோவமாக போகிறாங்க. உடனே கார்த்திக் இருந்துட்டு, என்ன அரசி, யார் இவங்க அப்படி சொல்லிட்டு, இவன் ஒரு தருதலை பொறுக்கி நாய் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படி சொல்லி கேட்கவும், நடந்த கதை எல்லாத்தையுமே இங்கே நம்ம அரசி வந்து ஒட்டுமொத்தமாக கார்த்திகேயன் கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ கார்த்திகேயனுமே, ச்சே இப்படியுமே ஆம்பளைங்க இந்த ஊரில் இருக்காங்களா, நினைக்கவே அப்படி அருவெருப்பாக இருக்குது அரசி. இங்கே பாரு அரசி, கண்டவங்க கூடலாம் பேசாத அரசி. நீ பாட்டுக்கு காலேஜுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிடு. பத்திரமா இரு சரியா? உன்னுடைய ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி மட்டும் நீ ஓடு. யார்கிட்டேயும் இப்படி பேச்சு கொடுத்து நீ மாட்டிக்காத சரியா? உங்ககிட்ட கூட பேசுகிறேன், அப்போது உங்ககிட்ட கூட பேசக்கூடாதா என்ன அப்படி சொல்லிட்டு, ஐயோ அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பேச வேண்டாம். நான் யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டேன், யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன். என்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும்தான் நான் பார்ப்பனே. எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸ்வீட்ஸ் எல்லாம் கம்பெனியில் அப்பப்போ ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே நான் கடைங்களில் கொடுத்து அதை காலி பண்ணி அமௌண்ட் சம்பாதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவை நான் திருப்தியாக பார்த்துக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கமாக போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. நான் யாரையுமே கம்பல் பண்ணி பேசணுமோ, இல்லை ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி அவங்கக்கிட்ட இருக்கிறத வாங்கிக்கணும், இல்லை அவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படியெல்லாம் எந்த ஒரு ஆம்பிஷனுமே எனக்கு கிடையாது. எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள், என்னுடைய அம்மாவை நான் பத்திரமா நல்லபடியாக பார்த்துக்கணும், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ கார்த்திகேயனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க நம்ம அரசி. ஸோ பணம் காசுன்றதை விட ரொம்ப நல்ல மனசு இருந்தால் எப்போ வேணாலும் பணம் காசு சம்பாதிச்சுக்கலாம். மனசையும் குணத்தையும் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம அரசி மனசை இங்கே கார்த்திகேயன் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஸோ அரசிக்கு சின்னதாக ஒரு அஃபெக்ஷன் கார்த்திகேயன் மேலே, அந்த அளவுக்கு அவங்க பேச்சிலே ஈர்த்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது இங்கே அரசி கார்த்திகேயன் நினப்பாவே அப்படியே காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ இப்போது நேராக நம்ம கார்த்திகேயன் வந்து பாண்டியனோட கடைக்கு தான் போகிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா நீ 3 நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே வந்துட்ட அப்படி சொல்லிட்டு, இல்லை சார், நீங்கள் கடையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும், 1008 யோசனை இருக்கும். ஸோ அந்த சந்தில் எப்படிங்க என்னுடைய ஸ்வீட்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் கவனிப்பீங்க? அதுக்காக தான் காலி ஆகிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே காலியாக இருந்தால் அப்படியே டெலிவரியும் பண்ணிவிட்டு போயிடலான்னு இருந்தேன். ஆமாங்க, எல்லாம் சேல் ஆகிடுச்சா? சேல் ஆகிடுச்சுப்பா, நானே உனக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டேன்ப்பா. சொன்னேன்ல எனக்கு தெரியுங்க, இந்த கடை இந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான கடை. அதை ஏங்க, அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த சரக்கை விட அதிகமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்வீட்டெல்லாம் விற்று கொடுத்துருங்க. ஆமாங்க, 2 வாரம் ஆச்சு நான் எடுத்துகிட்டு வந்து போட்டு. ஸோ முன்னாடி விற்ற ஸ்வீட்ஸ்க்கு எல்லாமே பணத்தை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம பாண்டியனுமே, சரிப்பா அப்போவே உன்னை வாங்கிட்டு போக சொன்னோம், ஆனால் நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. உடனே பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. என்னங்க எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குற மாதிரி இருக்குது? இல்லைப்பா, அதை விற்ற பணம் எல்லாமே உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கோம், நாங்கள் அதில் ₹1 கூட எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கார்த்திகேயன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் விற்று கொடுக்குறீங்க, அதுக்காக நீங்களும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. என்னுடைய முதல்ல தவிர்த்து
நான் இங்கேருந்து வந்து போகிற கூலி மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்ச காசு உங்களுக்கு கொடுக்குறேங்க. நீங்களும் சேல் பண்ணுறீங்கல்ல, நீங்களும் வேலை செய்கிறீங்கல்ல அப்படி சொல்லிட்டு அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து நம்ம பாண்டியன் கிட்ட கொடுக்குறாங்க. வேண்டான்னு சொன்னால் கூட நம்ம கார்த்திகேயன் கொடுக்கவும், பாண்டியன் இருந்துட்டு உண்மையாகவே உன்ன மாதிரி ஒரு நேர்மையான பையனை நான் எங்கேயுமே பார்க்கலம்மா. ஆமாம், இது மட்டும் தான் பிஸ்னஸா இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியாப்பா அப்படி சொல்லிட்டு. சார், இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கே எனக்கு டைம் பத்தலை சார். எப்படின்னா இதுலேயே ஒரு 40,000-50,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய கம்பெனி வச்சு அதில் நாங்களே வீட்டு ஆளுங்களே ஒரு சில பேருவங்கெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நான் தான் டெலிவரி பண்ணுறேன். ஸோ இதுக்கே டைம் சரியாக போகுது. ஒரு 40,000-50,000 வந்தால் போதாதுங்களா சார் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. போதும்பா போதும்பா, அந்தளவுக்கு சம்பாதிச்சாவே போதும். ரொம்ப பொறுப்பான பிள்ளையாக இருக்கியப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அதெல்லாம் பொறுப்பாக இருந்தால் தானே சார் ஆகும் இந்த காலத்தில் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க சார், நான் இன்னும் நிறைய கடைங்களுக்கு டெலிவரி போடணும். உங்கள் கடையில் மட்டும்தான் நான் பொருளை வச்சுட்டு காசு வாங்காமல் போகிறேன். மற்ற கடையில் எல்லாமே அப்பப்போ அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்குவேன் சார். ஏன்னா உங்கள் கடையை பற்றி இந்த ஊரில் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க சார். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் நீங்கள் எனக்கு சேல் பண்ணி கொடுக்குறீங்க. அதான் சார். சரிங்க சார், நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகேயன் வந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியனுக்கு கார்த்திகேயனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம அரசியோட காலேஜ் படிப்புமே முடிய போகுது. உடனே கோமதியும் பாண்டியனும் பேசிக்கிறாங்க. ஏங்க, அரசிக்கு படிப்புமே முடிய போகுது. அவன் நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகட்டுங்க. அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வேலைக்கே போகட்டும் அப்படி சொல்லிட்டு. இப்போ பாண்டியன் இருந்துட்டு, ஏன் கோமதி, படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, வேலைக்கு போகிறதா இருந்தால் போகட்டும், இல்லை கல்யாணம் பண்ணிட்டும் போகட்டுமே. அந்தந்த வயசில் எது எது நடக்கணுமோ அது கரெக்டான வயசில் நடந்துடணும்ல. இப்போது அரசிக்கு கல்யாணம் பண்ணுற வயசு தானே, நம்ம ஏன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, அதெல்லாம் நம்ம விருப்பம் தாங்க, நம்ம முடிவெடுக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் அரசிக்குமே இதில் விருப்பமானு கேட்டுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுமோ அது செய்யலாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஸோ பாண்டியனுமே சரி அரசிக்கிட்டே இது விஷயமா பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அரசியுமே அப்போ தான் வந்து உட்கார்றாங்க. அப்பா, என்னப்பா 2 பேருமா ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படி சொல்லிட்டு. ஆமாம்மா, எல்லாம் உன் விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், உனக்கு காலேஜ் முடிய போகுது தானே? ஆமாப்பா, இந்த வருஷத்தோடு முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு எக்ஸாம் தான்ப்பா இருக்குது. அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஏன் அரசிமா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இந்த அப்பாவுக்கு தோணுதுமா. உனக்கு அதில் விருப்பம் தானம்மா. இங்கே பாரு அரசி, உன்னை நான் கட்டாயமெல்லாம் படுத்த மாட்டேன். உன்னுடைய விருப்பம் என்னமோ அதுதான்மா அப்படி சொல்லிட்டு. உங்களுக்கு எது சந்தோஷமோ அது செய்யுங்கப்பா. உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அது எனக்கு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வீங்க. எனக்காக ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்ப்பா. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சாலுமே எனக்கு ஓகே தான். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் நான் எனக்கு பிடிச்ச வேலைக்கு போகும்ப்பா. யார் டிஃபெண்ட் பண்ணியுமே நான் வாழணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது. நான் வேலைக்கு போகணும், நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் ஓகேப்பா, எனக்கும் சம்மதம் தான் அப்படின்ற மாதிரி அரசி சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம பாண்டியனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் நல்ல காரியம் நடந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அரசி கல்யாணத்தை நம்ம வந்து சீரும் சிறப்புமாக பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ கோமதிக்குமே சந்தோஷமாக இருக்குது. இப்போது ஏங்க, நம்ம தர்கர்கிட்ட இது சொல்லி வைக்கலாமாங்க மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இல்லை கோமதி, நானே ஒரு பையனை பார்த்தேன். பார்க்குறதுக்கு லட்சணமாக அழகாகவும் இருக்கான், மனசும் ரொம்ப ரொம்ப தங்கமான மனசு. குணம்னா அப்படி இருக்கணும் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு குணம். பொறுப்புனா அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கணும். எல்லாமே நிறைஞ்சு எல்லாமே பொறுப்பாக இருக்கான்னா ஒரு பையன் இருக்கான். அவனை நான் பார்த்து வச்சுருக்கேன் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, அப்போது பையனை பார்த்துட்டு தான் என்கிட்ட நீங்கள் கல்யாண பேச்சு எடுத்தீங்களாக்கும் அப்படி சொல்லிட்டு. கோமதி, இல்லை கோமதி, இன்றைக்கி தான் எனக்கு இந்த ஐடியாவே தோணுச்சு. ஸோ அதனால தான் அரசிக்கிட்டேயுமே கேட்டுக்கிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு. அரசிம்மா, உனக்கு கூட அந்த பையனை தெரியுமா அப்படி சொல்லிட்டு. எனக்கா? யாருப்பா அப்படி சொல்லிட்டு. அன்னைக்கு கூட கடைக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனானேம்மா, அந்த பையன்தாம்மா அப்படி சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஷாக்கிங்காக கேட்குறாங்க. என்ன அரசி, அந்த பையனை உனக்கு பிடிக்கலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, எனக்குமே அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பேசுகிறது, அவரோட நடவடிக்கை எல்லாமே நல்லபடியாக தான்ப்பா இருந்தது. ஒரு ஜென்டில்மேன் மாதிரி தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க.
ஸோ அப்போ உனக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பையனவே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இவங்க 2 பேரும் கோமதி, அதுக்கப்புறம் பாண்டியன், அரசிமா இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அரசிக்குமே ஓகே தான். இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு அந்த பையனோட நம்பர் வச்சுருக்காங்க. ஸோ அவர்கிட்ட கால் பண்ணி, இப்படி தான்ப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை என் வீட்டு மாப்பிள்ளையை ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன், என் பொண்ணு அரசியை உனக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சடான் இங்கே நம்ம கார்த்திகேயனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து திக்கி தடுமாறுறாங்க. ஏப்பா இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட பேசணுன்றதில்ல, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கொடுங்கப்பா, உங்கள் அம்மா கிட்ட இல்லை உங்கள் அப்பா கிட்ட கொடுப்பா அப்படின்ற மாதிரி. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களுமே நம்ம நேரில் பார்த்து பேசி பிடிச்சிருந்தா நம்ம சம்மதம் பண்ணிடலாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுமே சொல்கிறாங்க. ஸோ கார்த்திகேயனுமே ரொம்ப சந்தோஷம். அரசியை வந்து அந்த விதத்தில், அதாவது தன்னுடைய பொண்டாட்டி, லவ்வர் அப்படின்ற விதத்தில் பார்த்தது கிடையாது. சும்மா எதார்த்தமாக 4 வார்த்தை நல்ல வார்த்தையை பேசினார், அவ்வளவுதான். ஆனால் அரசியுமே பார்க்க அழகாக தானே இருக்காங்க, நமக்கும் செட் ஆகுவாங்க, லட்சணமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆசை, அந்த ஒரு இதெல்லாம் வந்துருச்சு நம்ம கார்த்திகேயனுக்குமே. ஸோ ஒரு நல்ல நாள் ஃபிக்ஸ் பண்ணி 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம பாண்டியன். ஸோ இப்போது அரசிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனா, அது ராஜி, இவங்க 2 பேரும் நம்ம அரசியை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. போங்க அண்ணி, சும்மா இருங்க அண்ணி அப்படின்னு நம்ம அரசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜி, அதுக்கப்புறம் நம்ம கோமதி, இவங்க 2 பேருமே இப்போது அப்பத்தாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்பத்தா கிட்ட வெளியே தான் அப்பத்தா வந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு உட்காண்ட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட உடனே நம்ம கோமதி போயிட்டு, அம்மா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு வந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அரசிக்கு சமமாக பேச போகிறேங்கம்மா அப்படி சொல்லிட்டு, என்னடி சொல்கிற? ஆமாம்மா, இன்னும் எதுவும் பேசியெல்லாம் முடிக்கல, சும்மா பேச்சுவார்த்தை வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம், 2 குடும்பமும் பேசி பிடிச்சிருந்தா கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல விஷயம் தாண்டி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, என் பேரனுக்கு தான் அரசி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாலாம் எதுனா வாக்குவாதத்தை வச்சிட போகிற, ஏன்னா உன் பேரனை பற்றி உனக்கே தெரியும்ல, அப்படிப்பட்ட ஒரு கொடூரக்காரனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அப்பத்தாவே, இங்கே பாருடி, முன்னாடி வரைக்குமே அப்படி ஒரு ஆசை எனக்கு இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. என் பையன் முத்து தான் இந்த வீட்டுக்காக உழைச்சி ஓடா தேஞ்சான். அவன் இந்த வீட்டுக்காகவும் குமாருக்காகவும் தம்பின்னு தம்பிக்காகவும் தம்பி குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ செஞ்சாண்டி. ஆனால் இந்த குமார் கடைசியில் முத்துவை கீழே தள்ளி சாவடிக்கணும்னு நினச்சிருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு போயிட்டு என் பேத்தி அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் சொல்லுவேனாடி. 2 குடும்பமும் ஒன்று சேரணும், குமார் திருந்தணும், அது மட்டும் இல்லாமல் குமார் திருந்திட்டான்றதுக்காக தான் நான் அவங்களோட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமேன்னு நான் யோசிச்சேனே தவிர, மற்றபடியெல்லாம் அவன் அரசி வாழ்க்கையை கெடுக்கணுன்னாலாம் நான் நினைக்கல. இப்போ நீ பரிபூர்ணமாக உன் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ண கோமதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. இதை கேட்டேங்க நம்ம கோமதிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ராஜி இருந்துட்டு, அப்பா எப்படி இருக்காரு, உள்ளதாம்மா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இப்போது முத்துவேலை பார்த்து பேசிட்டு போகிறாங்க. இங்கே சக்திவேலும் குமாரும் வெளியே வராங்க. இங்கே நம்ம அப்பத்தா கிட்ட, ஏன் அத்தா, கோமதியும் ராஜுவும் கிட்டே ஏதோ ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அரசி கல்யாண விஷயமா தான், அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம், அது விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுங்க குமார் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன அப்பத்தா சொல்கிற, அரசிக்கு கல்யாணமா? இங்கே பாரு அப்பத்தா, அரசிக்கு மட்டும் நான் கல்யாணம் ஆக விடவே மாட்டேன், அரசி என்னைக்கு இருந்தாலும் என் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லவும், உடனே அப்பத்தாவுக்கு கோவம் வந்து குமாரை 2 அறை விட்டுட்டு, டே கூறு கெட்டவனே, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி பையனுக்கு யார் பொண்ணு கொடுக்குவாங்க, யார் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு க்யூவில் வந்து நிற்பாங்க. இங்கே பாரு, உன் வாழ்க்கை விஷயத்தில், அதாவது உன் வாழ்க்கை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு போ, அரசி வாழ்க்கை விஷயத்தில் நீ மூக்க நுழைக்கவே கூடாது, அவள் வாழ்க்கையை நீ கெடுக்கவும் கூடாது, அவளுக்கு இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு அவளை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
அப்போ தான் வந்து வார்ன் பண்ணுறாங்க. ஆனால் குமாருக்கு மனசெல்லாம் தவிக்குது. அரசி நமக்கு மட்டும்தான், அரசி நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம அரசிக்கு குமார் வேண்டவே வேண்டாம், கார்த்திகேயனும் நம்ம அரசியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அரசியோட வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. இல்லை குமாருக்கு தான் அரசி செட் ஆகுவாங்க, குமார் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை தட்டி விடுங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. தேங்க்யூ.